ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து செம கோவம் வந்து வருதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரேணுகா பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து தலைக்கு மேலே வந்து அப்படியே வந்து ஏறுது. அப்படி எதுக்காக இவள் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா, என்ன காரணத்துக்காக இவளுக்கு வந்து நம்ம வந்து பணியோடைய வந்து செஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கே வந்து அந்த தாட் வந்து உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து ப்ரொமன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து ஒரு பக்கம் வந்து விஜயை வந்து நான் வந்து விடமாட்டேன், நான் வந்து விஜய் வந்து என்கிட்டயே வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறது. அந்த பக்கம் வந்து போனீங்கன்னா வந்து மல்லி வந்து இல்லை நீங்கள் வந்து அவங்க கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து அங்கே வந்து மாற்றுறதும் இங்கே வந்து மாற்றுறதும் அப்பா மாற்றி 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 அது ஏதோ வந்து வாலிபால் போல் இந்த பக்கம் நெட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து தூக்கி தூக்கி வந்து அடிக்கிறதுக்கு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனை. நம்ம கூட வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து சந்தோஷமாக வந்து இருந்தார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த ஃபோன் கால் வந்த உடனே வந்து என்ன ஆகுது, நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரு. நம்ம வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் வந்து இவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கோம், அது பண்ணிகிட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே வந்து பண்ணுறோம். ஆனால் இருந்தாலே வந்து அங்கேருந்து வந்து ஃபோன் கால் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உடனே வந்து எழுந்திரிச்சு வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து ஒரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து இன்னொரு டவுட்டுமே வந்து வருது. அவனை வந்து எப்படியோ வந்து பிடிச்சிட்டோம். அவனை பிடிச்சி அவங்ககிட்ட வந்து பேரை மட்டும்தான் வந்து வாங்கினோம், ஃபோன் நம்பர் வந்து வாங்கலை. அதுவும் இல்லாமல் அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேன் போட அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊர்லேயே வந்து நீ வந்து இருக்கக்கூடாது, முதல்ல வந்து எங்கேயாச்சும் வந்து பிடிச்சி நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நீ வந்து ஊரை விட்டு வந்து உடனே வந்து ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து ரகு வந்து சொல்லி வந்து அமுச்சு விட்டாச்சு. இப்போ வந்து எப்படியாச்சும் வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மீட் பண்ணணும். யாரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரகுவை வந்து மீட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்து நடக்கிறதே வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரகு இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து என்கிட்ட வந்து வரலைன்னா கண்டிப்பாக வந்து அவளை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து நல்லா தெரியும். ஸோ அவளை வந்து எப்படியாச்சும் வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் அவள் வந்து அந்த மல்லி வீட்டில் விஜய் வீட்டில் வந்து இல்லாமல் வேறு எந்த வீட்டில் வந்து போயிருப்பா, யார்கிட்ட வந்து போயிருப்பா, அவளை முதல்ல வந்து கண்டுபிடிச்சே வந்து ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கூட இருக்கிற அடியாளங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து முதல்ல வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரு தீவிரமாக வந்திருக்காங்க. ஆனால் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இங்கே போனால் அங்கே, அங்கே போனால் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து அவங்க மேலே வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படி வந்து ரகு சொன்ன வேலையை வந்து இப்போ வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து நல்லா 100% வந்து தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரகு வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? அவளை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுவே வந்து கண்டிப்பாக வந்து போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்களுமே வந்து நிறைய இருக்குது. நான் வந்து மாட்டிக்கிட்டாலுமே வந்து பரவாயில்ல, அவள் வந்து மாட்டிக்கணும். நான் வந்து வச்ச அடியால் அவள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மொத்தமாக வந்து அவள் மட்டும் வந்து சுருட்டிக்கிட்டு அங்கே வந்து விஜய் கூட வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு ஒரு பையன் வந்து கிடைச்சதுமே வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காளா? அவளை வந்து என்ன பண்ணுறன்னு மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் இவர் வந்து ரகு வந்து பயங்கரமான டென்ஷனுக்குள்ளாக போகிறாரு. அதே மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம விஜய் கூடயே வந்து இருந்துடணும், இந்த மல்லியை வந்து மொத்தமாக வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழியாக வந்து போயிட்டு எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து டபுள் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து விஜய் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்க சுடரு. ஆனால்
விஜய் வந்து உன் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரா? கண்டிப்பாக வந்து கிடையாது. மல்லி கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நல்லாவே வந்து தெளிவாக வந்து இருக்கார். நான் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து மல்லியை வந்து கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயுமே வந்து இருக்கார். சரி, ஓகே, ரொம்பவே வந்து நல்லது. இப்படி வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை, இவள் வந்து உண்மையான ரேணுகாவை இருந்திருந்தால் இந்நேரம் வந்து நடக்கிறதே வந்து வேறு. அது இல்லாமல் இவள் வந்து பொய்யான ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. அது அந்த வாட்டர் கேன் போடுறதுக்கு அந்த பையன் வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டான். அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை, அவள் பேர் வந்து சுடரு. அவள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவகிட்ட வந்து ஒரு மெசேஜை சொல்கிறதுக்காக தான் வந்து என்னை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அது இல்லாமல் அப்பப்போ வந்து காசு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த பார்சல் வந்து வாங்குறது, அதுக்கப்புறம் இதில் வந்து அங்கே வரணும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை மட்டும்தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் அந்த பையன் வந்து சொன்னான். ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு இதே மாதிரி தான் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து இவங்க வந்து ஏமாற்றிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஏகப்பட்டதாக வந்து வந்துருச்சு. அந்த டவுட் வந்து வந்தது வந்து ரொம்பவே அந்த நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயாச்சும் வந்து புரிய வரணும்னு நினைக்கிறேன் நம்ம மல்லிக்கு. ஸோ மல்லி, நீ வந்து நோண்டுறதுக்கு வந்து ஆரம்பித்தா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா. அது இல்லாமல் இப்போ வந்து பயங்கரமான ஒரு குளிர்காலம் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் வந்து பனி பெய்யுதா இல்லை வந்து குளிர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. பை பை, see you, டாட்டா.